ஹாய் கைஸ், வணக்கம். வெல்கம் டு குந்தவிஸ் புட்டிக். என் பேர் தான் குந்தவி. கடந்த 30 வருஷமாக நான் டெய்லரிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. எந்த சொந்தமாக ஷாப் இருக்குது. நான் வந்துட்டு ப்ளவுஸஸ் தைப்பேன், ஃப்ராக் தைப்பேன், ட்ரெஸ்ஸஸ் தைப்பேன், சல்வார் கமீஸ் தைப்பேன். லேடிஸ்து ஆல்மோஸ்ட் எல்லாம் எனக்கு தைக்க முடியும். வெஸ்டர்ன் கூட கொஞ்சம் கொஞ்சம் முடியும். பட் ஆனால் நான் பண்ணுறதில்ல வந்துட்டு மீதியெல்லாம் நான் பண்ணுறேன். இன்னிலேருந்து எங்களது டெய்லரிங் சேனல் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோங்க. எங்கள் ஷாப்பில் எந்தெந்த மாதிரி டிசைன்ஸ் ரெடி ஆகுதோ அது நான் போடுறேன். அதே மாதிரி தைக்கிறது எப்படின்றது சொல்லித்தரேங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன். இது பேசிக் வந்துட்டு நம்ம எப்படின்னா கற்றுக்கணுன்னா, நான் எந்த மாதிரி கற்றுக்கிட்டேனோ நான் அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறேங்க. பேசிக் எப்பயுமே வந்துட்டு எடுத்த உடனே ப்ளவுஸ் தைக்கணும், ட்ரெஸ் தைக்கணும் இதெல்லாம் இல்லைங்க. பேசிக் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு என்ன வந்துட்டு நாலேஜ் ஃபஸ்ட்டு வேணும்னா, நம்மளுக்கு மிஷினுடைய நாலேஜ் வேணும். எப்படி பெடல் பண்ணுறதுன்றதை கற்றுக்கணும். அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டுங்க. எதுக்குன்னா, தைக்கும்போது வந்துட்டு வீல் வந்துட்டு உல்ட்டா போயிடக்கூடாது. அந்த மாதிரி போச்சுன்னா உங்களுடைய த்ரெட்டு கட் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு பெடல் பண்ணுறது எப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. பெடல் பண்ணும்போது நீங்கள் மிஷின் மேலே ஒரு சின்ன வீல் இருக்கும்ல, இந்த வீலில் இருக்கிற இந்த பெல்ட்டை வந்துட்டு கழட்டிடணுங்க. கழட்டிட்டு இந்த வெறும் பெடல் இருக்குது பாருங்கள், வெறும் கீழே இருக்கிற வீலோட பெடல் பண்ணும். வாங்க பெடல் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் பெடல் ஃபஸ்ட் பண்ணுறதை கற்றுக்கணுங்க. பாருங்கள் பெடல் பாருங்கள், இந்த மாதிரி ஈவனாக வச்சுட்டு காலை இந்த மாதிரி பெடல் பண்ணணுங்க. முடிஞ்சிச்சுன்னா ஒரு 2 hours 3 hours இல்லைன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போதில் உட்காந்து பெடல் பண்ணுங்க. இதுங்க இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவு பெடல் பண்ணிக்கிட்டே இருங்க. அது வந்துட்டு பெடல் ஜஸ்ட் இப்படி வந்துக்கிட்டே இருக்கணும். உல்ட்டா திரும்பக்கூடாது. உல்ட்டா திரும்ப வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ பெடல் ஆகிடுச்சா, பெடல் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. செகண்ட் வந்துட்டு இந்த வீலோட இந்த பெல்ட்டு சின்னதுக்கும் மிஷினுக்கும் கீழே இருக்கிற வீலுக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற வீலுக்கும் மேலே இதுக்கும் ஜாயின் பண்ணிக்கிட்டு இதில் இப்போ மிஷினோட ரன் பண்ணலாம். பாருங்கள், மிஷின் ரன் பண்ணும்போது துணி இல்லாமல் கிளாத்ஸ் எதுவுமே இல்லாமல் ரன் பண்ணக்கூடாது. இதுக்குன்னா இந்த டீத் வந்துட்டு போயிடும். இந்த பிரேக் ஒன்று இருக்கும். இதை வந்துட்டு இப்போ பாருங்கள், இங்கே இந்த பிரேக் இதை மேலே எடுத்துடணும். மேலே எடுத்துகிட்டு ரன் பண்ணணுங்க. ஜஸ்ட் ரன் பண்ணும்போது பாருங்கள் இது வரும். தெரியுதா? இந்த மாதிரி ரன் பண்ணணுங்க. இது ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆயில் போடுறது எப்படின்னு பார்க்கலாங்க. ஆயில் வந்துட்டு ஜஸ்ட்டு 2 ட்ராப்ஸ். உங்கள் வேலை முடிஞ்ச பிறகு இதில் ஆயில் போட்டால் போதும். பாருங்கள், ஜஸ்ட்டு 2 ட்ராப்ஸ். இதில் 2 ட்ராப்ஸ். இதில் எங்கெங்கே ஹோல்ஸ் இருக்கும், ஆயில் மார்க் இருக்கும் பாருங்கள், அதிலெல்லாம் ஜஸ்ட்டு 2 ட்ராப்ஸ். ஜஸ்ட் வீலில் கீழே இருக்கிற வீலுக்கு கூட போட்டுக்கோங்க. ஜஸ்ட் போட்டுட்டு ஒரு 4-5 தடவை இப்படி ஜஸ்ட் பெடல் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக துணி மூடிட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது வந்துட்டு பேசிக். இந்த பேசிக் தெரிஞ்சாதாங்க நெக்ஸ்ட்டுக்கு போக முடியும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பெடல் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். பெல்ட் போட்டுட்டு பெடல் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். ஜஸ்ட் ஆயில் போடுறது எப்படின்னு பார்த்தோம். இது எதுக்கு இந்த பேப்பர் நான் எடுத்திருக்கேன்னா, பாருங்கள், எப்பயுமே ஸ்டார்டிங் வந்துட்டு துணி வச்சு நாங்கள்லாம் கற்றுக்கிட்டது இல்லைங்க. இப்படி தான் எங்களுக்கு ப்ரொசீஜராக கற்றுக் கொடுத்தாங்க. எப்படின்னா பாருங்கள், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எப்படியோ போகும் அந்த தையல். கீழே பாபின் வந்துட்டு மெயின் எடுத்துடணும். பாபின் எடுத்துகிட்டு எங்களுக்கு எப்படி சொல்லுங்கள், ஒரு தையல் ஒரு துணியை 2 துணியை வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா அது கோணல் மானலாக போகும். அப்படி போகக்கூடாது. ஸ்ட்ரெயிட் லைன் வரணுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி கோடு போட்ட பேப்பர்ஸ் இருக்கும் பாருங்கள், அதை ஃபஸ்ட் வச்சிடணும். அதை வச்சுட்டு இது பாருங்கள், இந்த டென்ஷனை கீழே வச்சுட்டு அந்த தையல் மேலேயே தையல் போட்டுட்டு வரணுங்க. இது இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் பர்ஃபெக்ட் தையலாங்க. அந்த தையல் மேலேயே வந்திருக்கணும் தையல். வேறு எங்கேயும் சொட்டப்பட்டையாக போயிருக்கக்கூடாது. பாருங்கள், நீங்கள் அதையே பார்க்கணும். அந்த நீடில் பார்த்துட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி போடுறதால ஃபஸ்ட் என்ன கற்றுப்பீங்க தெரியுமா? ஃபஸ்ட்டு தையல் ஸ்ட்ரெயிட்டாக வர்றதை கற்றுப்பீங்க. அந்த கோடு மேலேயே இருக்கணும். கோட்டிலேருந்து கீழே போச்சுன்னா தட்ஸ் ராங். திருப்பியும் அகைன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது வந்துடும். அப்புறமா நீங்கள் துணி வச்சு பண்ணிங்கன்னா ஈவனாக வருங்க.
இதில் 2 விஷயம் கற்றுக்கலாம். ஒன்று, தையல் போடுறது எப்படின்ட்டு, ஸ்ட்ரெயிட் லைன் வர்றது எப்படின்னு கற்றுக்கலாம். நெக்ஸ்ட்டு டென்ஷன் லெவல், ஒரு தையலுக்கும் இன்னொரு தையலுக்கும் அந்த இடைவெளி கரெக்டாக ஈவனாக இருக்கும். இது 2 விஷயத்தையும் இதில் நம்ம கற்றுக்கலாங்க. இது பேசிக். இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்குறோம், பெடல் பண்ணுறது, ஆயில் போடுறது எப்படி, பெல்ட் போட்டுட்டு பெடல் பண்ணுறது எப்படி கற்றுக்குறோம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் போடுறது, இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்க்கலாங்க. தேங்க்யூ, வெல்கம். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூங்க, வெல்கம்.